tale. Hey, hey, there's an ogre, a small child too. I can see a garden with flowers blue, a king with a crown, 3 toads all around, wizards and witches all waiting for you. Magic spells, tales to tell, they will take your breath away. Mice will chase the cats away. Life's not for sale, it's a fairy tale, and everyone is a star. So turn the page, we improve with age. Have courage and you can go far. So seize the day, blow the clouds away, and spare the time if you can. Dreams can come true and they will for you. For Anna they already have. ஆமா சரிதான். அதுல நிறைய விதங்கள் இருக்கு. எல்லா சைஸ்ல ஷேப்லயும் இருக்கும். வானவில இருக்கிற அத்தனை கலரும் இருக்கும். ஆமா, சிலது சாக்லேட் சைஸ்ல ரொம்ப குட்டியா அழகா இருக்கும். நம்ம உள்ளங்கையில வச்சுக்கிற மாதிரி. ஆனா அதுங்களுக்கு நிறைய பலமும் அற்புத சக்திகளும் இருக்கும். ஓ, எனக்கு அது ஒரு நிமிஷம் என் கையில வச்சு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. நாங்க பேசுறத ஒட்ட கேக்குறியா? ஆமா. ஆமா. நீங்க எதை பத்தி பேசிட்டு இருந்தீங்கன்னு சொல்லட்டுமா? பட்டாம்பூச்சி பத்தி தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க. நாங்க அத பத்தி பேசல, தேவதைகளை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படின்னா சண்டை இல்லாம சச்சரவு இல்லாம இதெல்லாம் வேஸ்ட் தானே? என்ன இது ஒண்ணுமே புரியல. தேவதைங்க மூளைய யூஸ் பண்றவங்க. உன்ன மாதிரி மூளை இல்லாதவங்க இல்ல டாட். அவங்க பார்க்க ரொம்ப அழகாவும் நளினமாவும் இருப்பாங்க தெரியுமா? இவங்க அழகா ரசிக்கிற ஆட்கள் இல்ல ஆக்டர்ஸ். WWF மாதிரி சண்டை போடுறது மட்டும்தான் எங்களுக்கு பிடிக்கும். அது மட்டும் இல்ல, எங்களுக்கு பேய்களையும் ரொம்ப பிடிக்கும். பயமுறுத்துற மாதிரி கண்களோட இருக்கிற பேய்கள் பொண்ணுங்களை ஓட ஓட விரட்டும். அது எப்படி இருக்கும்? ஓ, இதை விட பயங்கரமான பூதங்கள் எல்லாம் இருக்கும். ஆனா அது முட்டாளுங்க, அத மறந்துடாத. முட்டாள்களா? பூதங்க எப்ப முட்டாள்களா இருந்திருக்கு? எப்பவும் தான். நீ ஏன் இத அவங்களுக்கு புரியுற மாதிரி கதையா சொல்லக்கூடாது? ஆனா இந்த மாதிரி முட்டாள் பூதங்களை பத்தி நிறைய கதைங்க இருக்குமே. சீக்கிரம் உன்னோட கதைய ஆரம்பி. ஆரம்பிக்கிறேன். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு நாடோடி வாழ்ந்துகிட்டு இருந்தா. அவன் பாக்குறதுக்கு நம்ம ஜாக் மாதிரியே இருப்பான். அவனுக்கு தங்க வீடு இல்லைனாலும் எப்பவும் சந்தோஷமாவும் தமாஷாவும் நடந்துக்குவான். குட் மார்னிங் பொண்ணுங்களா. TuneWorldTamil.blogspot.com. உனக்கு இப்ப என்ன வேணும்? ஏன் இப்படி சிரிக்கிற? உங்களை பார்த்த உடனே சிரிப்பு வந்துருச்சு. நீங்க தயாரிக்கிற வெண்ணதான் சிறந்ததுன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்களே. ஆமா, நீ சொல்றது சரிதான். இந்த நகரத்துல சிறப்பா விற்பனை செய்யறது என்னோட வெண்ணெங்க தான். ஆனா உன்கிட்ட வெண்ணெய் வாங்குறதுக்கு பணம் இருக்கா? ஓ, பணமா? அது நான் இந்த பாக்கெட்ல எங்கேயோ வச்சேன். சரி, நீ ஏன் கொஞ்ச நேரம் உள்ள வந்து ஓய்வு எடுக்க கூடாது? உன்னை பாக்குறதுக்கு சோர்வா இருக்கிற மாதிரி இருக்க. அப்பெல்லாம் ஏதோ 1-2 வருங்க, 2-3 ஆடை சாப்பிட்டுட்டு போயிடும். ஆனா இப்ப தினமும் வருது, அதுவும் குடும்பத்தோட வருதுங்க. ஷிஃப்ட் போட்டு டியூட்டி பாக்குதுங்க. ஒரு நாள் அப்பா பூதம், இன்னொரு நாள் அம்மா பூதம், இன்னொரு நாள் அவங்க பையன் பூதம். இப்படி விருந்தாளி வீட்டுக்கு வர மாதிரி வருதுங்க. நான் என்ன பண்ணுவேன்? அதுவும் வரும்போதெல்லாம் குறைஞ்சிட்டு 10 ஆடுங்களை தூக்கிட்டு போயிடுதுங்க. அதுங்களை எதிர்க்கிற அளவுக்கு எனக்கு தைரியமும் இல்ல. இப்படியே 10 ஆடுங்களா நான் பலி கொடுத்துக்கிட்டு இருந்தா நான் வெண்ணெய் பண்ற தொழிலே இழுத்து மூட வேண்டியதுதான். இப்படியே இதுங்க மாத்தி மாத்தி பண்ணுச்சுங்கன்னா நான் எப்படிதான் வாழ்றதுன்னே தெரியல. உனக்கு ஏதாவது வழி தெரிஞ்சா சொல்லு. அப்படின்னா நீங்க நிறைய வெண்ணெய் தயாரிக்கணும்னா உங்களுக்கு நிறைய பால் வேணும். நிறைய பால் வேணும்னா உங்களுக்கு நிறைய ஆடுகள் தேவைப்படும். ஆமா, ஆனா இப்பதான் ஆடுகளே இல்லாம போயிடுச்சு. உங்க பிரச்சனையை என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. சரி, இப்படி பண்ணா என்ன? நான் வேணா அந்த பூதங்களை விரட்டி அடிக்கிறேன். என்ன, நீ அதுங்களை விரட்டுறியா? நீ அதுங்களை நேரா பாத்திருக்கியா? சின்ன பூதம் கூட ரொம்ப பெருசா ரொம்ப பயங்கரமா தெரியும். இந்த மாதிரி நல்ல வெண்ணெய் கிடைக்கணும்னா நான் பூதப்படையை எதிர்ப்பேன் தெரியுமா? ஏன்னா நான் ஜெயிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னால இது நிச்சயமா முடியும். எப்படி அதுங்களை ஓட ஓட விரட்டுறேன்னு பாரு. மனுஷங்களுக்கு மட்டும்தான் 6 அறிவு. அத பயன்படுத்த பூதங்களுக்கு தெரியாது. என் அறிவால அதுங்களை விரட்டுறேன். இப்ப எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன்.
எந்திரி எந்திரி, சீக்கிரம், அவங்க வர நேரம் ஆயிடுச்சு. சீக்கிரமா எந்திரி எந்திரி. யார் வராங்கன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? அடப்பாவி, பூதம்தான். ஒட்டுமொத்த குடும்பமே வந்தாலும் வரலாம். என்ன பூதம் வருதா? சரி, அப்ப நான் கிளம்புறேன். நீங்க கொடுத்த வெண்ணெய் ரொம்ப டேஸ்டா இருந்தது. உங்களோட பேச்சு நல்லா இருந்தது. நான் வரட்டுமா? நீ எங்க போற? எல்லாத்தையும் மறந்துட்டியா? நேத்து ராத்திரி எனக்கு சத்தியம் பண்ணதை நிறைவேற்றாமலே போற. என்ன சத்தியம்? நேத்து ராத்திரி என் வெண்ணெயை சாப்பிடும் போது பண்ணி அந்த சத்தியம். பூதங்களை விரட்டுறேன்னு சொன்னியே, ஞாபகம் இருக்கா? என் வெண்ணெய்களை நல்லா ருசிச்சு வக்கனையா சாப்பிட்டியே. அப்ப நேத்து ராத்திரி நீ சொன்னதெல்லாம் பொய், அப்படிதானே? நீ சரியான வெண்ணெய் திருடன். சரி, வந்துகிட்டு இருக்கிற அந்த பூதங்களை நான் விரட்டி அடிச்சு இதுல ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கங்களேன். அதுக்கு நீங்க எனக்கு என்ன தருவீங்க? உனக்கு உனக்கு சாப்பிட தேவையான வெண்ணெய்களை தரேன், அதுவும் இலவசமா. ஒரு மனுஷன் உயிர் வாழ வெண்ணெய் மட்டும் பத்தாதே. சரி, நீ போகும்போது என்கிட்ட இருக்க 10 ஆடுங்களையும் எடுத்துட்டு போ. எங்க எடுத்துட்டு போறது? எனக்கே தங்கறதுக்கு ஒரு சின்ன குடிசை கூட இல்ல. அதுங்களை நான் எங்க தங்க வைப்பேன்? எந்த நிலத்துல மேய்ப்பேன்? அப்ப சரி, என்கிட்ட இருக்கிற எல்லாத்துலயும் உனக்கு பாதி தரேன். நீ இங்கேயே என் கூட தங்கி வெண்ணெய் தயாரிக்கலாம். என் வீட்லயும் என் பிசினஸ்லயும் உனக்கு சரி பாதியே தரேன். இப்ப என்ன சொல்ற? ஓ, இது நல்ல யோசனை. நான் இந்த யோசனைக்கு ஒத்துக்கிறேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப உன் யோசனையை சொல்லு. நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் சொல்ற மாதிரி செஞ்சா போதும். நீ சொல்ற பெரிய சைஸ், சின்ன சைஸ், எந்த சைஸ்ல இருக்கிற எல்லா வெண்ணையும் எனக்கு வேணும். அந்த பூதத்தை விரட்டுறதுக்கு யோசனை கேட்டா நீ வெண்ணைய பத்தி பேசுற. அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. நீ செய்யற வெண்ணெய்களை இங்க இருக்கிற கல்லுக்கு நடுவுல போட்டு வை. அப்புறம் பாரு என் யோசனையால அந்த பூதங்கள்லாம் எப்படி பயந்து ஓடுதுன்னு. சின்ன பையன், நீ யாரு? ஒழுங்கா எனக்கு வழியை விட்டுட்டு அந்த பால்கார எங்க இருக்கான்னு சொல்லிடு. உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்ன மிரட்டுவ? நான் செய்யற மாதிரி உன்னால செய்ய முடியுமா? எப்படி இந்த கல்லுகளை உடைச்சேன்னு பாத்தியா? இதே மாதிரி உன்னோட எலும்புகளையும் உடைச்சிருவேன். உன்னால முடிஞ்சா என்ன மாதிரி கல்லை உடைச்சு காட்டு பார்க்கலாம். இப்ப நான் எவ்வளவு பெரிய பலசாலின்னு புரிஞ்சுதா? வேணா வா, மோதி பாத்துடலாம். அம்மா, அப்பா, இரு, நான் என் தாத்தா கிட்ட போய் சொல்றேன். இப்ப நீ இந்த பூதத்தை சமாளிச்சுட்ட. ஆனா இது போய் இன்னைக்கு ராத்திரி அந்த குடும்பத்தையே கூட்டிட்டு வருமே, அப்ப என்ன செய்ய போற? ஹே, கவலைப்படாத. ராத்திரி அதுங்களை என்ன பண்றதுன்னு நாம யோசிக்கலாம். நாம இல்ல, நீதான் யோசிக்கணும். ஞாபகம் வச்சுக்க, இன்னைக்கு ராத்திரி என் இடத்துல நான் இருக்க போறது இல்ல. அதுக்கு பதிலா நான் வேற யாரையாவது அந்த இடத்துல நான் தங்க வைக்க போறேன். ஓ, இது நல்ல யோசனையா இருக்கே. பரவாயில்லையே, நீ கூட சில நேரங்கள்ல நல்லா யோசிக்கிற. நீ என்ன சொன்ன? நான் பிரமாதமான யோசனை சொன்னனா? ஆமா, நீ சொன்ன மாதிரி இன்னைக்கு உன் இடத்துல வேற சில பேர் இருக்க போறாங்க. அவங்க யாருன்னு நீ நேர்ல பார்த்து தெரிஞ்சுக்க. எதுக்காக அழுவுற என் செல்ல கண்ணா? ஒரு சின்ன ஆளு, இல்ல ஒரு பெரிய ஆளு ராட்சச மாதிரி இருந்தா. அந்த பால்காரன் நண்பன் என்ன அடிச்சுட்டாமா. என்னது? இங்க பாருங்கப்பா, ரொம்ப வலிக்குது. யார் நம்ம பையனை அடிச்சது? யாருன்னு சொல்லு. இன்னைக்கு ராத்திரி அவங்க நிச்சயமா இங்க வருவாங்க. அவங்க வரும்போது நம்ம யோசனை சரியா செயல்படலன்னா, அவங்க பசியோட இருந்தாலும் இல்லனாலும் நம்மள சாப்பிடாம விட மாட்டாங்க. அவங்கள சாப்பிட்டுட்டு வரலாம். இதை எதுக்காக வெண்ணெயில போட சொல்ற? ஆமா, அப்பதான் கடிச்சு சாப்பிடும் போது கல்லு மாதிரி சத்தம் வரும். சரி, பார்க்கலாம். நண்பா, நீ பேசாம வெண்ணெய் மலைகளை உருவாக்கி காசு சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த திட்டம் ஒழுங்கா செயல்படுமா? குட்டி, எங்களுக்கு ரொம்ப பசியா இருக்கு.
இதுதான் எங்களுக்கு சாப்பாடு. ஆமா, இதுதான் எங்களுக்கு விருந்தாக முடியாத. போற. இந்த நிலா வெளிச்சத்துல பார்க்க இதுக்கு பூதம் மாதிரியே இருக்கே. அவங்க வர சத்தம் எனக்கு கேக்குது. நண்பா, நான் சொன்ன மாதிரி செய். ஜாக்கிரதை. நீங்க பெரிய பூதனா நான் பயந்துருவேனா? ஏன் நீங்க உங்க வேலையை காட்டுறீங்க? உங்க எல்லாரையும் அடிச்சு நொறுக்கிடுறேன். என்கிட்ட இருந்து நீங்க யாரும் தப்பிக்க முடியாது. வேற யாராவது பூதம் இருக்கீங்களா? நாம பேசாம வந்த சூடு தெரியாம இங்க இருந்து கிளம்புறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இனிமே என் இடத்துல ஏதாவது பூதத்தை நான் பார்த்தேன், இப்படி அடிச்சு சாப்பிட மாட்டேன். அவங்க நடக்கவே முடியாதபடி கடிச்சு சாப்பிட்டுருவேன். சீக்கிரமா வாங்க. உங்க பின்னாடி தான் வந்துகிட்டு இருக்கேன். கூடாது. இனி எங்க பிரச்சனையும் இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. ToonWorldTamil.blogspot.com. இந்த பக்கம் வரவே கூடாது. வாங்க, எங்கேயாவது போயிடலாம். எந்த பிரச்சனையும் இல்ல. அவங்க இந்த பக்கமே வர மாட்டாங்க. நாம சந்தோஷமா இருக்கலாம். உன்னோட புத்திசாலித்தனத்தை நினைச்சு நான் ரொம்பவே பெருமைப்படுறேன். பெரிய விஷயம் நினைச்சு, ஆனா நீ ரொம்பவே சுலபமா முடிச்சிட்ட. சரி வா, உன்னோட புது வீட்டை நான் காமிக்கிறேன். என்ன ஆச்சரியமா இருக்கா? நம்ம பேசினப்பே என் சொத்துல நான் பாதி தரேன்னு சொன்னேன்ல. எனக்கு 2 வீடு இருக்காதா, நான் உனக்கு 1 தரேன். சரியா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படியோ அவருக்கு கடைசியில சொந்தமா ஒரு வீடு கிடைச்சது. ஆமா, இப்ப அவர் வேலை செஞ்சாகணுமே. முன்னாடி மாதிரி பொறுப்பு இல்லாம இருக்க முடியாது. நீ ஏன் அப்படி நினைக்கிற டாட்? அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு. என்ன மன்னிச்சிருங்க, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஏன்னா எங்க அம்மாவுக்கு நான் சத்தியம் பண்ணிருக்கேன். ஓ, ஆனா எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா? யாருக்கு சீஸ் கேக் வேணும்? தேங்க்ஸ்மா. என்ன சார், போறதுக்கு முன்னாடி சீஸ் கேக் சாப்பிட விரும்புறியா? ஆனா ஒரு பீஸ் தான் சாப்பிடணும். உனக்கு சீஸ்னா ரொம்ப பிடிக்கும்னு எங்களுக்கு தெரியும். நானே எல்லாத்தையும் சாப்பிட்டு இந்த வீட்டையும் ஆன்ட்டி கிட்ட கேட்டு எழுதி வாங்கிடுவேன்னு பயப்படாதீங்க. ஏன்னா என்னால பூதத்தை எல்லாம் விரட்ட முடியாது.